ஹாய். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறமா மண்டேக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்ரேட் டு டஃப்பாக தாங்க இருந்துச்சு. ஸோ சில கொஷின்ஸ்லாம் எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் அதிகமாகிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு காம்படிஷன் அதிகமாக நம்மளுக்கு சோர்ஸஸ் அதிகமாக கிடைக்க அவங்களால எவ்வளோ டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ டஃப் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் இனி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா 50% வந்து நம்ம இனி அதாவது படித்து மனப்பாடம் பண்ணி ஷார்ட்கட்ஸ் வச்சு சிலதில் ஞாபகம் வச்சு போல் அந்த மாதிரி இல்லாமல் கான்செப்ஷுவலாக படித்து ஏன் எதுக்கு இதில் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை சில பேருக்கு வெறுத்து போச்சுன்னு சொன்னாலும் பாதி தூரம் ஏறிட்டோம், மீதி தூரம்